ஹலோ காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிறுமுகையில் தாங்க இருக்கோம். இந்த சிறுமுகை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. நியர்பை பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் கிட்ட இருக்குது. வாங்க நம்ம வார சந்தைக்கு போகலாம். இந்த சந்தை பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தாங்க நம்மளுக்கு போடுவாங்க. அதுவும் வியாழக்கிழமை மட்டும்தான். வியாழக்கிழமை காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த சந்தை நடத்துவாங்க. என்னடா இது, நம்ம சென்னையை விட்டுட்டு இங்கே வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த சிறுமுகையில் கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கோம். சென்னையில் அடிக்கிற வெயிலேருந்து தப்பிக்கலாம் தாங்க இங்கே வந்திருக்கோம். ஏன்னா உங்களுக்கு இங்கேருந்து பக்கம் தாங்க, ஊட்டி ஹில்லு, அதுக்கப்புறமா கோத்தகிரி ஹில் ஸ்டேஷன் எல்லாமே பக்கம். ஸோ எப்படி இருந்தாலும் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழை வரும். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலே இருக்கும். அப்போ தாங்க நிறைய பேரும் வர ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே நமக்கு தேவையான 2 நாளைக்கோ இல்லை 3 நாளைக்கோ தேவையான காய்கறியில வெங்காயம், தக்காளி எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். இன்னொன்று நான் கவனித்த விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே நிறைய கீரை புளிச்ச கீரை தாங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அது மட்டும்தாங்க விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே நம்ம ஊரில் இருக்க மாதிரி சிறுகீரை, அரைக்கீரை, அந்த மாதிரி கீரையெல்லாம் என்னால் பார்க்க முடியல. சரி, வீட்டுக்கு நம்ம பூண்டு வாங்கிக்கிட்டோம். இந்த கடையிலேயே நம்ம வெங்காயத்தை வாங்கிட்டு நிறைய வெங்காயம் வாங்கியிருந்தோம். ஏன்னா வெங்காயம் வச்சா கூட கெட்டு போகாதுல்ல, அதனால வாங்கிக்கிட்டோம். அந்த வெங்காய கடை பக்கத்துலேயே இந்த மசாலா கடை இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான மசாலா எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அம்மா அம்மா அப்பளம் சோப்பு சோப்பு எடுங்க. அதெல்லாம் வச்சிருக்காங்களா? ரசத்தூள், சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா இருக்காக்கா? அந்த கடையில் போனதுலேருந்தே என் பொண்ணு அப்பளம்னு சொல்லிட்டு இருந்தா. கடைசியாக இப்படியே ஒரு 2 அப்பளத்தை வாங்கி போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறமா தான் அவளுக்கு திருப்தி ஆயிடுச்சு. அங்கே காசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே அந்த கடைசி வரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து போயிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா மளிகை சாமான் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. பருப்புலேருந்து எல்லாமே. சரி, நமக்கு சாம்பார்லாம் வைக்கணும்ல, அதனால் பருப்பு அதெல்லாம் வாங்கிட்டு சரி அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். காய் எல்லாமே வாங்கணும், ஆனால் கத்தி வாங்க மறந்துடுவோம்ல. பார்த்தோம், கத்தி வாங்கிடலாம் இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை சூஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஒரு வழியாக 20-30 சொல்லிட்டு பேரம் பேசி ஒரு கத்தி எடுத்தாச்சுங்க. அப்படியே ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே போயிருக்கும், பார்த்துருப்பீங்க. இங்கேயும் உங்களுக்கு இறைச்சி கடை எல்லாமே இருக்குது. இறைச்சி கடை மட்டும் உங்களுக்கு செப்ரேட்டாக வச்சுருப்பாங்க தனியாக அந்த சைடில். இந்த ஊர் தொடப்பம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வீட்டுக்கு சமைக்க தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டோங்க. சரி, உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி அனுபவம் இருக்கா? சந்தைக்கு போயிட்டு கண்டிப்பாக இருக்கும். பட் எங்களுக்கு இது முதல் முறை. எனக்கும் என் பசங்களுக்கும், என் அம்மா அப்பாவுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் யாராவது இந்த மாதிரி சந்தைக்கெலாம் போயிட்டு வாங்கிய அனுபவம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.